எத்தனையோ ஆயிரம் கிறிஸ்தவர்கள் இருக்கின்றோம். அவர் வெறும் கத்தோலிக்க சபைக்கு மாற்றம் தலைவராக இல்லை, எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் எல்லா பொது மக்களுக்கும் கூட அவர் நல்ல ஒரு தலைவராக, ஒரு நல்ல மெய்ப்பனாக அவர் இருந்திருக்கின்றார். அவரை நாம் இழந்திருப்பது ஒரு பெரிய இழப்பு தான். ஆகவே அவருடைய ஆண்மழைப்பாட்டிற்காக நாம் இன்று இந்த ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்ததற்காக நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். விசேஷமாக நம்முடைய மறைத்த பாப்பரசிற்காக நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கேஜிஎஃப் கேத்தலிக் யூனியன் தலைவர் வேளாங்கண்ணி அவரோடு ஆலோசித்து ஆக்சுவலாக அவர் தான் ஏதாவது செய்யணும் ஃபாதர். கோயிலில் நாங்கள் செஞ்சுக்கிறோம், வேறு எல்லா பங்குகளையும் கோயில்லையும் நம்ம ஜப வழிபாடு பூசை ஆராதனை எல்லாம் நம்ம செஞ்சுருக்கிறோம். பொது மக்களாகி நீங்கள் பொது வெளியிலே இந்த மாதிரி ஒரு பொது இடத்திலே இதை நீங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சொன்னபோது எல்லா பொறுப்புகளையும் ஏற்று செய்த கேஜிஎஃப் கேத்தலிக் யூனியன் தலைவர் வேளாங்கண்ணி அவரோடு இணைந்து செயலாற்றிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டாவதாக அன்பார்ந்த சகோதர சகோதரி, ஒரு பக்கம் போப் பிரான்சிஸ் இறந்துட்டார் இல்லையா, அதோடு சேர்ந்து நம்முடைய பாரத நாட்டில், நம்ம இந்தியா நாட்டில் இன்னொரு நிகழ்வு நடந்துச்சு. அப்படின்னா காஷ்மீரில் 26 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் தீவிரவாதிகளால். இது ஒரு பெரிய ஒரு இழப்பு, ஒரு துக்கமான ஒரு நிகழ்வு நம்முடைய நாட்டில் நடந்திருக்குது. நம்ம அவர்களை கூட மறந்துவிடாது. அது போப் பிரான்சிஸரோடு இணைந்து மறைத்த அந்த 26 ஆண்மாக்களுக்காகவும் நாம் ஜெபிப்போம். விசேஷமாக நம்முடைய பாரத நாட்டிலே அந்த சமாதானம், அந்த ஒற்றுமை, அந்த சகோதரத்துவம் தொடர்ந்து வளர்ந்து இந்த பிரச்சனைகளிலிருந்து நமக்கு விடுதலை ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என நாம் தொடர்ந்து நம்முடைய நாட்டுக்காகவும் நம்முடைய நாட்டை ஆளுகின்றவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். இந்த நேரத்தில் விசேஷமாக அந்த தீவிரவாத தாக்குதலினால் இறந்தவர்களுடைய ஆண்மைகளை காட்டிற்காக நாம் அனைவரும் சேர்ந்து ஒரு பரலோக மந்திர ஜபத்தையும் ஒரு மங்கள வார்த்தை ஜபத்தையும் சொல்லி நாம் நம்முடைய மிளகு திரிகளை மேலே உயர்த்தி சொல்வோமா? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செயல்படுவது போல உலகத்திலும் செயல்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நித்தியலை பாற்றி ஆண்டவரை உலக நேர்க்கும் தந்தருளும். முடிவில்லாத உலகில் அவர்கள் மீது ஒளிரப்படதாக.